திமுகவில் உதயநிதிக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் உழைக்கும் தொண்டர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடி சிறுபான்மையினர் மற்றும் இஸ்லாமிய மக்களுக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியினர் பொய்யான பிரச்சாரங்களை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பாஜகவில் மட்டுமே யாரும் தலைவராகவும் ஆளுநராகவும் எந்த பாகுபாடுமின்றி ஆக முடியும் என்று கூறிய தமிழிசை, திமுகவில் உதயநிதிக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் உழைக்கும் தொண்டர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை என்று விமர்சனம் செய்தார். உதயநிதிக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம் மற்ற தொண்டர்களுக்கோ கடுமையாக உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கோ கிடைக்கிறதா என்பதுதான். அந்த உரிமையை மறுக்கப்படுகிறது. அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஆனால் எங்கள் கட்சியில் அப்படி இல்லை. யார் வேணாலும் தொண்டராக மாறலாம், யார் வேணாலும் தலைவராகலாம், யார் வேணாலும் ஆளுநர் ஆகலாம், ஒரு அரசியல்வாதி ஆகலாம். அதனால எங்க ஏற்றத்தாழ்வுகள் மறுபடியும் திருப்பியும் அதே கேள்விதான். ஸ்டாலின் ஏன் இந்து விழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்? இதுல என்ன ஏற்றத்தாழ்வு? அதனால நீங்க தான் தோல்வி அடைந்த கூட்டணி. அதை இப்பொழுதே ஸ்டாலின் ஒத்துக்கொண்டு வெளியெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோல விஷயத்தை கட்டி கொண்டிருக்கிறார்.